உங்களுக்கு என்ன நியாயம் வேண்டும்? காவல்துறையில இருக்கிறவங்க மனைவியா இந்த நேரம் 6 பெண்களுக்கு நீங்க வந்து என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமே. எங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உன் கணவரால் அடிபட்டு உயிரிழந்த அஜித்குமாருக்கு எந்த சலுகைகளும் இல்லை. Like the ornament around your neck. Ajit Kumar, who lost his life after being beaten by your husband, has no privileges. தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்க போகல. ஒரு மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போகதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலைமைண்டா பொதுமக்கள் என்ன பண்றது? சான்றிதழை வச்சு நாங்க என்ன பண்றது? 1000 பேர் பார்த்தாலும் அந்த பயத்துக்கு தாய் தாப்பை பாக்குறது மாதிரி வருமா? 6 பேர் குடும்பத்தை காவல்துறைக்காகவே சாப்பிடாம கொல்லாம உடைச்சாங்களே. இந்த பையனை எல்லாம் நீங்க யாரு பார்க்க முடியும்? நாங்களே பார்த்தாலும் அவங்க அப்பா இருந்து பார்க்கறது மாதிரி வருமா? ஒருத்தருக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, பாருங்க குடும்பத்துக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுங்க. இதே பிரச்சனை தான் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. எனக்கும் அந்த பையனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா? என்ன பண்றீங்க? மௌன சாதிக்கிறீங்க. குடிக்கணும் 6 பேர் குடும்பத்தையுமே நீங்களே என்ன பண்ணீங்க? நாங்க விட்டுட்டு போயிடும். எதுனாலும் எதுனாலும் பண்ணணும். நல்ல தீர்ப்பு எங்களுக்கு நீதி வழங்குறோம்ன்றீங்கல்ல, 6 பேர் குடும்பத்துக்கு நீங்க நீதியை வழங்குங்க. நீதியும் இல்ல, ஒரு கூதியும் இல்லை.